பிரைஸ் தி லார்ட், ஹalleluya. இன்றைக்கு டிசம்பர் மாதம் 1ஆம் தேதி 2024 அமாவாசை. கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதரனே, சகோதரியே, மத்தேயு நற்செய்தி 6ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம், மனுஷர் உங்களுக்கு எப்படி செய்ய வேண்டும் என்று விரும்புகிறீர்களோ அப்படியே நீங்கள் அவர்களுக்கு செய்யுங்கள். ஒரு சில வருஷங்களுக்கு முன்பு சென்னையிலே ஒரு தியானம் நடந்தது. அந்த தியானத்திலே பங்கேற்ற ஒரு சிறுமி அந்த தியானம் முழுவதும் அழுது கொண்டிருக்கிறார்கள். நானும் ஒரு பார்ட்டிசிபெண்டாக அந்த தியானத்தில் இருந்தேன். அந்த தியானத்திலே இந்த ஃபாதர் அவர்கள் இந்த ஒரு வசனத்தின்படி நற்செய்தியை கொடுத்தார். இந்த நற்செய்தியை கேட்டுக்கொண்டிருந்த அந்த சிறுமி அழுகையை நிறுத்திவிட்டு தன் தகப்பனுக்கு ஃபோன் செய்தாள். என்னவென்றால், பல வருஷங்களாக காரணமே இல்லாதபடிக்கு அந்த தகப்பன் இந்த சிறுமியின் மேலே, இந்த மகள் மேலே வெறுப்பையும் ஒரு விதமான கோபத்தை மாத்திரம் காண்பித்து கொண்டிருக்கிறார். இவளுக்கு காரணம் புரியவில்லை. என் தகப்பனாரோ என் தாயை மிகவும் அன்பாய் நேசிக்கிறார், என் அண்ணன்களையும் தம்பிகளையும் என் தங்கைகளையும் நேசிக்கிறார். ஆனால் நான் என்ன தவறு செய்தேன்? ஏன் என் தகப்பனார் என் மேல் இவ்வளோ வெறுப்பு? அவர் என்னையும் ஆசீர்வதிக்க வேணும் அல்லவா? என் மேலும் அதே அன்பை அவர் காண்பிக்க வேணும் அல்லவா? அவளுக்கு இந்த ஒரு வசனம் ஒரு விடை கொடுத்தது. மனுஷர் உங்களுக்கு எப்படி செய்ய வேண்டும் என்று விரும்புகிறீர்களோ அப்படியே நீங்கள் அவர்களுக்கு செய்யுங்கள். ஃபோன் செய்தாள். தன் தகப்பனாருக்கு அவள் ஃபோன் செய்து அவள் சொல்லுகிறாள், அப்பா, நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன். அவர்கள் இருவருக்கு நடுவே ஒரு அருமையான ஒரு பேச்சு நடந்தது. தகப்பனாரும் சொன்னார், மகளே, நானும் உன்னை நேசிக்கிறேன், உன்னை ஆசீர்வதிக்கிறேன். ஒரு 10 நிமிடங்கள் பேசியிருப்பார்கள். இந்த பிள்ளை என்ன கருத்தோடு அந்த தியானத்துக்கு வந்தாலோ அது மன நிறைவோடு அவள் இருக்கிறாள். இது அதிசயம் இத்தோடு முடியவில்லை. அந்த மகள் வீட்டுக்கு போனாள். வீட்டுக்கு போய் பார்க்கும்போது பல வருஷங்களாக சரும வியாதியிலே அவதிப்பட்டு கொண்டிருந்த கூடிய அந்த தகப்பனாருக்கு முழுமையாய் சுகம் கிடைத்திற்று. கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதரனே, சகோதரியே, மகள் தகப்பனை ஆசீர்வதிக்கிற அந்த நேரம் அவளுடைய இதயத்திலே அவளுக்கு ஒரு இன்டர்னல் ஹீலிங் கிடைத்தது, ஒரு இன்னர் ஹீலிங் கிடைத்தது, உள் மன ஆற்றுதல் அந்த மகளுக்கு கிடைத்தது. அதே நேரத்தில் அவர் தகப்பனாருக்கு ஒரு ஃபிசிக்கல் ஹீலிங் கிடைத்தது. பிரைஸ் காட், ஹalleluya. இந்த கிறிஸ்மஸ் வருகிற இந்த மாதம் ஒரு அருமையான மாதம், ஒருவர் ஒருவரை ஆசீர்வதிக்கிற மாதம். ஃபோன் செய்யுங்கள். உற்றார் உறவினர்கள், நண்பர்களுக்கு, ஏன் பகைவர்களுக்கு கூட ஃபோன் செய்து கிறிஸ்துவின் அன்பின் வாழ்த்துக்கை பரிமாறிக்கொள்வோம். உண்மையான கிறிஸ்துவனாக நாம் இருப்போம். ஆமேன்.